ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்குறது, குறிப்பாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் அலாட்மெண்ட் வரும். ஸோ அதாவது உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது வருது. அதில் மெயினாக அக்செப்ட் அண்டு அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா எனக்கு கிடைச்ச காலேஜே போதுன்னு போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறது. பட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் எனக்கு கிடைச்ச காலேஜ் நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நான் என்னோடய சாய்ஸ் 4ஆவதோ 5ஆவதோ கிடச்சிருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதான் அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 15 காலேஜோ 20 காலேஜோ 30 காலேஜோ கொடுத்துருப்போம். அதில் நமக்கு கிடைச்ச காலேஜ் ஒரு 15ஆவது காலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் ரேங்க் 1ல் இருக்கிற காலேஜ். அப்போது எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்குதா அப்படின்னு ஒரு தடவை ட்ரை பண்ணுறதா இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் எல்லாருமே பண்ணுறப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போயிடுறேன், இல்லைன்னா எனக்கு நான் பேமெண்ட் ஷீட்டில் போயிடுறேன், நான் இதில் வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்களே, அப்போ அந்த வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒருவேளை நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம கொடுத்த காலேஜ்லேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அந்த சீட் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சீட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி போட்டிருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் எம்ஐடி கேம்பஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பிஹெச்சியில் சிஎஸ்சி போட்டிருக்கேன். ஃபோர்த் ஆப்ஷன் பிஹெச்சியில் இசிஇ போட்டிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த் ஆப்ஷனை சிஐடியில் நான் சிஎஸ்சி போட்டிருக்கேன். சிக்ஸ்த் ஆப்ஷனாக ஜிசிடியில் சிஎஸ்சி போட்டிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா, எனக்கு சிக்ஸ்த் ஆப்ஷனாக ஜிசிடியில் சிஎஸ்சி கிடைக்குது. ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்கிறேன், நான் இந்த ஜிசிடியில் இருக்கிற சிஎஸ்சியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு பிஹெச்சியில் சிஎஸ்சியோ இல்லை சிஐடியில் சிஇஜியில் சிஎஸ்சியோ யாராவது எடுக்கலை, நான் எடுத்தவங்க அவங்களுக்கு கிடைச்சவங்க எனக்கு வேண்டான்ட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நான் அந்த சீட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறேன், இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி இருந்தவங்க யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிஹெச்சியில் சிஎஸ்சி எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த பிஹெச்சியில் சிஎஸ்சி எடுத்தவங்க எனக்கு வேண்டான்ட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சீட் என்ன இருக்கும், காலியாக இருக்கும். ஏன்னா அந்த அக்செப்டட் ஜாயின் கொடுத்துட்டு அவங்க ஜாயின் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், எனக்கு இல்லை நான் டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீட்டு எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்காக நான் எனக்கு கிடைச்ச சீட்டை வேண்டான்னு சொல்ல, நான் அந்த கிடைச்ச சீட்டை எடுத்துக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ எனக்கு கிடைச்ச சீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல, அது எனக்கு பின்னாடி யாராவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிடும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, செயின் லிங்க் மாதிரி தான், அடுத்து போயிட்டே இருக்கும். இப்போ அது யாருமே எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். சரி, இப்போ இந்த அக்செப்ட் அண்டு அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யார் கொடுக்கணும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 195க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக பயன் தராது. ஏன் தராது அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த 195க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடச்சிரும். அதை அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதனால அவங்க அதை விட்டுட்டு போகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகேங்களா? ஆனால் இந்த 180லிருந்து 190 வரைக்கும் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸு பேமெண்ட் ஷீட்டில் போகலான்னு ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? கவுன்சிலிங்கில் போட்டு பார்க்கலாம், ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா பேமெண்ட் ஷீட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஹெச்சியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிஹெச்சியில் இசிஇ படிக்கணும்னு அவங்க விருப்பமாக இருக்கும். ஓகேங்களா? பிஹெச்சியில் இசிஇ படிக்கணும் தான் அவங்க விருப்பப்பட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலேஜ்லேருந்து பிஹெச்சியில் இசிஇ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போடுவாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிஹெச்சியில் ட்ரிபிள்இ அப்படின்னு போட்டிருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷனில் பிஹெச்சியில் மெக்கானிக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மெக்கானிக்கல், அதாவது பிஹெச்சியில் மெக்கானிக்கல் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் அவர்களுக்கு பிஹெச்சியில் மெக்கானிக்கல் கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிஹெச்சியில் மெக்கானிக்கல் தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஹெச்சியில் இசிஇ கிடச்சா
நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், பேமெண்ட் சீட்டில் காசு கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், பிஹெச்சியில் இசிஇ படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்க மாட்டாங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக டிக்ளைன் கொடுத்துருவாங்க. அப்போ டிக்ளைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த சீட் என்ன ஆயிரும், பிஹெச்சியில் மெக்கானிக்கல் காலி ஆயிரும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு போட்டிருக்கேன், பிஹெச்சியில் மெக்கானிக்கல் தான் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆயிரும், எனக்கு அந்த சீட் ஃப்ரீயாக இருக்குங்காட்டி எனக்கு என்ன ஆகும், நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறப்போ எனக்கு ஈஸியாக வந்து அந்த சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு 180லேருந்து 190 195 இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஈஸியாக அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அதே மாதிரி இப்போ வந்து மேக்ஸிமம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இப்போ மேக்ஸிமம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த காலேஜோ அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால ஒரு பேனிக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி நம்ம இப்போ போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை வந்து நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கிற இன்ஸ்டியூஷனோ இல்லை வீட்டு பக்கத்துலையோ ஒரு காலேஜ் இருக்குது அப்படிங்கிறக்காக போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அந்த காலேஜில் என்னவாங்க, பேமெண்ட் ஷீட்டுக்கு மாற்றிக்குவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மாற்றுவாங்க. அப்போது அந்த டைமில் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் அந்த சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்க மாணவர்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நினச்ச கோர்ஸே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பாருங்கள், அதாவது ஓரளவுக்காவது உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஐடியா தெரியும். ஓகேங்களா. அப்போது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நான் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப கீழே சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே கிடச்சிருச்சு, நான் வந்து என்னோடய ஆப்ஷனில் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன்லேயே 5வது ஆப்ஷன்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா அது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்க வேண்டியதில்லை, டேரெக்டாக போய் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கீழே காலேஜ் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்து கொடுக்கலாம். நீங்கள் அந்த நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கட்டி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அவங்க கொடுக்குற டைம் ஃப்ரேமில் ஒரு 5 நாள் கொடுப்பாங்க. அந்த 5 நாள் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் என்ன பண்ணணும், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சி சென்டர் போய் ஒரு அமௌண்ட் கொட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இல்லை ரெண்டுமே பண்ணலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து போயிடும். அப்போது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல வாய்ப்பும் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து 170 179 மார்க் வாங்கினவங்க கொஞ்சம் நல்ல காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து வெப்சைட்லேயே வந்து நமக்கு விடுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்புறம் வந்து சீட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதை பார்த்துட்டு தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறக்கே வந்து நம்ம போவோம். ஓகேங்களா. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ ப்ராப்பராக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஏன்னா இந்த சீட்டுமே இல்லாத ஒரு காலேஜ் போட்டு நம்ம வாட்டுக்கு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வராது. ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சின்னு போட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஓசியில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அந்த கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ரேங்கிங் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு வந்துடும். அப்போ வந்து எல்லாத்துலேயும் 0 நீங்கள் செலக்டே பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வேகன்சி பொசிஷனை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேகன்சி பொசிஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா தேர்ட் ரவுண்டில் கூட ஒரு நல்ல காலேஜில் இருக்கிற சீட்டில் வந்து யாருமே வந்து ஜாயின் பண்ணல அப்படின்ட்டு அவங்கள அந்த நல்ல காலேஜுக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்போது தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஆனால் வந்து அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா யாருமே, அதாவது ஒரு சில பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்கணும். செகண்ட் ரவுண்டில் நல்லா கிடச்சோ இல்லை வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா கிடச்சோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணல, எனக்கு நீட்டில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, நான் அதனால் நீட்டில் கவுன்சிலிங் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை வந்து நான் பேமெண்ட் ஷீட்டில் போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு நினச்ச காலேஜே கிடச்சிருச்சு அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுங்க, இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு சில காலேஜஸ் முன்னாடி இருக்கிற உங்களோட முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.